வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். தேங்காய் சேர்க்காமல் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த மட்டன் குழம்புக்காக 3/4 கிலோ மட்டன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 கப் அளவுக்கு புளிப்பில்லாத கெட்டியான தயிர், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன். இது 1 மணி நேரம் மேரினேட் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்க்கலாம். ஒரு ஜாதி பத்திரி, 2 பிரியாணி இலை, 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 நட்சத்திர சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 150 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய்த்தூள், இது இல்லைன்னா சாதாரண வரமிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போதும், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள். ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம 1 மணி நேரம் மட்டன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். மட்டனை போட்ட பிறகு அதிகப்படியான தீயில ஒரு 30 செகண்ட் நல்லா பிரட்டி விடணும். இப்போ இதோட மீடியம் சைஸில் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். மேரினேட் பண்ணி வச்சிருந்த பாத்திரத்தில் 1 கப் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிடலாம். உப்பு குறைவாக இருக்கிறதால நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்து கலந்து விட்ட பிறகு குக்கரை மூடி அதிகப்படியான தீயில 1 விசிலும், குறைஞ்ச தீயில 2 விசிலும் விட்டெடுத்தால் மட்டன் நல்லா மிருதுவாக வெந்துடும். கறியோட தன்மையை பொறுத்து கூட 1 விசில் சேர்த்து விடுறதா இருந்தால் விட்டுக்கோங்க. 3 விசில் ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். 3 விசிலில் மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு பாருங்கள். நல்லா மிருதுவாக வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த மட்டன் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.